Yes. Huh? I'm back. சாம்பியன்ஸ் லீக்கை வந்து திரும்ப ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த சாம்பியன்ஸ் லீக் வந்து அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த லீக் மேலே ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பான ஒரு போதைன்னே சொல்லக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐபிஎல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரீமியர் விளாடக்கூடிய டீம்ஸ், இங்கிலாண்டில் விளாடக்கூடிய டீம், அப்புறம் ஆஸ்திரேலியா விளாடக்கூடிய டீம் எல்லாமே ஒரே லீக்கில் விளாண்டா எப்படி இருக்கும். நாங்கள் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் தனித்தனியாக விளாண்டு பார்த்துருப்போம். இதில் இருக்கக்கூடிய வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே வேர்ல்ட் கிளாஸ் கிளப்ஸ் எல்லாமே வந்து ஒரே லீக்கில் ஒன்றா விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு லீக் தான் இது. கிட்டத்தட்ட 2008 இருந்து 2014 வரைக்கும் இந்த லீக்குக்கு ஒரு தனித்துவமான இடம் இருந்துச்சுன்னே சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்ன போனால் இந்த லீகை திரும்பி ஆரம்பிக்க போகாமல் செப்டம்பர் மாதம் வந்து முதலாவது போட்டியும் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிட்டாங்க. செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க, முதலாவது போட்டி ஆரம்பிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் இல்லாட்டி அதுக்கு முந்தைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசியால் வருடாந்த மீட் ஒன்று நடந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருடாந்த மாநாடுன்னே சொல்லலாம். அந்த மாநாடுல தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீர்மானத்தை முன்வைத்து இருந்திருக்காங்க. அதற்கான ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த சாம்பியன்ஸ் லீக் எதனால் நிப்பாட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களிடையே இந்த சாம்பியன்ஸ் லீக்குக்கு வந்து பெருசாக ஒரு ஆதரவு கிடைக்கல. அதாவது டிக்கெட்ஸ் எல்லாமே பெருசாக விற்றுப்படலை, புக்கிங் ஆகலை அப்படின்றதுனாலையும் ஸ்பான்சர் கிட்ட இருந்து ஒரு சில கருத்து முரண்பாடுகள்னாலையும் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் லீக்கை வந்து நிப்பாட்டினாங்க. இந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சாம்பியன்ஸ் லீக்கை வந்து வளமையாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் தான் இணைந்து நடத்துவாங்க. இந்த வருடம் நடத்த போகிற சாம்பியன்ஸ் லீக்கை வந்து சவுதி அரேபியாவும் இணைந்து நடத்த போகிற ஒரு தகவலை வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டிங் பார்ட்னர்ஸாக வந்து இதில் இணைந்து கொள்ள போகிறாங்க. இந்த வருஷம் நடக்க போகிற இந்த சாம்பியன்ஸ் லீக்கில் எந்தெந்த அணிகள் வந்து இடம்பெற போகுது, எந்தெந்த நாட்டுடைய அணிகள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னு சொன்னால், ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் டீம்கள் இடம்பெற போகுது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் பாகிஸ்தான் சூப்பர் லீக் விளையாடக்கூடிய டீம்களும் இடம்பெற போகுது. சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடக்கூடிய டீம்கள் இடம்பெற போகுது. அது மாதிரி பிக் பேஷ் ஆஸ்திரேலியா டீம்களும் இடம்பெற போகுது. அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா த 100 லீக் விளையாடக்கூடிய இங்கிலாந்து டீம்களும் இடம்பெற போகுது. ஸோ ரொம்ப பெரிய ஒரு ஆர்வமாகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்க இந்த விஷயத்தில் வந்து இதுக்கு முன்னுக்கு இந்தியன் டீம்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் கூட இந்த லீக்ல கேப் அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இப்படி ஒரு அப்டேட் வெளியானது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி மேட்ச் எல்லாமே சூடு பிடிக்குது, எந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே எங்களுக்கு வெளியே வருதுங்கிறது.